பணிகள் வேடுவதே நிமிர்ந்த நெஞ்சு நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பொறுமையும் பொறுமையில் பெருமடை காத்துக் கொண்டிருக்கும் வேடுவரே வில்லெடுத்து விளையாட வேடுவர் குலமகனை சொல்லெடுத்து உரையாட முத்தம குணத்தவரை வருக காவங்கல்யா வந்த காரணம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன காரணம் நடத்தி வைத்தாலும் கூட தலைவி என்ற முறையில் தாங்கள் தெரிவிக்கிற கரணத்தினால் விளக்கும் போது வேட்டையாட புறப்படுகிற பொழுது அருமையான ஒரு மான் கூட்டத்தில் திருமணம் நான் பார்த்து வருமான் அழகான மான் அவருடைய மானை பிடிக்கணும் கிட்ட நெருங்கின்ற பொழுது அண்ணன் கெட்டிக்காரன் வீரமானவன் பேச்சுக்கு சொன்னேன் தடுத்து நிறுத்தி விட்டான். தலைவி என்ற முறையிலே தாங்கள் அனுமதியிடம் மானை பிடிக்கிறதற்கே மானா சாதனம் எழுது மானுடைய பெருமையை சொல்லணும்னா மானை விரட்டுகிற பொழுது திரும்பி பாஜி வருங்க பல்வரிசை பச்சரிசி பல்வரிசைனால மாடிமணிய பச்சரிசி பல்லலகி நிறைய மானமா பச்சமமா அப்படியே போலவானா பச்சரிசி பல்லலகி நிறைய மானமா பச்சமமா நான் குடிக்க உந்த மானமா பச்சரிசி பல்லலகி நிறைய மானமா பச்சமமா அப்படியே போலவானா கொடுக்கப்பட்ட உனக்கு லாபமா கொடுத்துவிட்ட உனக்கு லாபமா மருந்து வச்சா பெரிய பாவம்மா கொடுத்துவிட்ட உனக்கு லாபமா மருந்து வச்சா பெரிய பாவம்மா இப்படி பார்க்கல அது முதல்ல நம்ம கதையை கேட்கல இப்படி பார்க்கல அது முதல்ல நம்ம கதையை அது என்ன நாங்க பாடுனா நீங்க பாடுவீங்களோ பாட்டு பாடுவேன் நாங்க பேசினா நீங்க பேசுவீங்களோ பேசுவேன் கொஞ்சம் கூட ஒரு பயம்லாம் பேசுறீங்க எதுக்கு பயப்படணும் அப்படியா ஆமா ஏன் இடத்துக்கு நீங்க வந்தீங்களோ உங்க இடத்துக்கு நான் வரணுமா எதுக்கு பயப்படணும் நாட்டுல இடம் ஓ இடம் அப்படியா ஆமா சரி எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு அதனால இருக்கக்கூடிய இடத்தை தக்கவா சமயம் பார்த்து பாதுகாத்துக்கணும்ல சரி என்ன சொல்ல வரீங்க மானிங்க இருக்கு மானே இல்ல மானி இருக்குன்னு சொல்லி நான் சொல்லி முடிச்சிட்டேன்ல நீங்க நினைச்சா முடிக்க முடியாது நான் நினைச்சா முடிக்க முடியும் நான் நினைச்சதா முடிக்கவே முடியும் நீங்க என்ன பெரிய மாமா கொடுக்கு நீங்க நினைச்ச முடிக்கிறது நீங்க பெரிய அவையாரோட பக்கத்தோட பொண்ணு நீங்க பெரிய கம்பெனிக்கு அப்படியே கவி எழுதி கொடுத்தவரு நீங்க பெரிய ஆத்த அம்படி கடிச்சு படிச்சு கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்கீங்க இல்ல வக்கீல் எனக்கு நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களோ என்ன எழுத்து பேசுறீங்க என்ன எழுத்து பேசுறீங்கன்னா எழுத்து பேச கூடாதா மாடு வந்திருக்கு மாடு வரல மாடு வந்திருக்கு நான் சொல்றேன்ல மாடு வரல நான் சொல்றேன் மாடு வரல நீங்க எப்படி சொல்றீங்க மாடு வந்து நீங்க எப்படி சொல்றீங்க கண்ணால பார்த்தேன் நான் கண்ணால பார்த்தேன் என்ன பாத்தீங்க காவல் பார்த்தேன் நீங்க காவல் பார்த்தா மாடு வராதுன்னு அர்த்தமா நீங்க மாடு பார்த்தா வந்துச்சு அர்த்தமா அது வந்து சொல்ற அவசியம் கிடையாது இல்ல சொல்ற அவசியம் எனக்கு இல்லங்க தேவையில்லாம பேசுறீங்க நீங்க விவாதம் பண்றீங்க இங்க பாருங்க என்ன ஒரு சோத்துக்குள்ள பூசணிக்காயை மறைக்க நினைச்சா முடியுமா முடியாது முடியாதுல முடியாது முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி இந்த இடத்துல அப்பட்டமா மாடு வரலைன்னு சொல்றீங்களே சோறு என்ற இடம்ல சொர்க்கம்ன்ற மாதிரி போயிடக்கூடாது எப்படி எப்படி சோறு கண்ட இடம்ல சொர்க்கம்னு போயிடக்கூடாது அது என்ன சோறு கண்ட இடம் சொர்க்கம் அது என்ன முழு பூசணிக்காய் சோத்துக்குள்ள மறைக்கிறது அப்படியா அப்படித்தான் சரி தச்ச வாயில இருந்தா எடுக்கணும் முள்ள மாத்தி பேசலையே முள்ளால தான் எடுக்கணும் ஆமா சரி இப்ப முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது சோத்துல போய் தட்டுல சோற போட்டுக்கிட்டு பூசணிக்காயை பெருசா வச்சு மறைக்க முடியுமா முடியாது ஆனா ஏன் சொன்னாங்க என்ன காரணம் அப்படின்னா பாருங்க ஒரு நடைமுறையான ஒரு சின்ன விஷயம்
ஒண்ணுமில்ல, ஒரு ஏழை விவசாயி தான் வீட்டுல இந்த சும்மா இருந்த இடத்துல ஒரு பூசணி விதைய பறிச்சாரு. பூசணி விதைய பறிச்சோடனே அது கொடியாகி செதறி காய் காய்ச்சிருச்சு. பாருங்க, பக்கத்துல நல்ல ஒரு வசதியான வீட்டுக்காரர். அவர் என்ன பண்றாரு, இந்த பூசணிக்காய் பார்த்தோன்னு ஒரு ஆசை. அவர் நினைச்சா ஏதாவது கொடுத்து வாங்கியிருக்கலாம், இல்லைன்னா கேட்டா கூட இந்த ஆள் கொடுத்துருப்பேன். அதையெல்லாம் விட்டுட்டு அவை இல்லாத நேரம் பார்த்து இதை புடுங்கணும்னு நினைச்சிட்டேன். அந்த ஆளு விவசாயி இல்லாத நேரம், வீட்டை விட்டு ஒரியில போற நேரம் உள்ள இறங்கி இதை புடுங்கிடும்டான்னு சொல்லி இறங்கி உள்ள பூசணிக்காயை புடுங்கிக்கிட்டு இருக்கேன். இவர் வந்துட்டாரு. ஆறு இந்த வேலை வந்தவர் என்ன பண்றாரு, என்ன அப்படி சின்னத்தனமா இருக்காரு இந்த ஆளு இருக்கிற வசதிக்கு. ஒண்ணு பணத்தை கொடுத்து வாங்கிருக்கலாம், இல்ல கேட்டா கூட நம்ம கொடுத்துருக்கலாம். இறங்கி ஆளு தெரியாம அப்படி இறங்கி தலைவாண்டுகிட்டு இருக்கிறாரு. சரி, அவர் புத்தி அவ்வளவுதான். நம்ம போனா பாதியோட விட்டுட்டு ஓடிடுவாரு, நம்ம கொஞ்சம் ஓரமாவே நிற்போம் அப்படின்னு கொஞ்சம் ஓரமா நின்றுக்கிட்டாரு. பூசணிக்காயை அவர் புடுங்கி ஆளு தெரியலைன்னு சொல்லி கொண்டு போயிட்டாரு. ஆனா இவர் தான் பாத்துட்டாருல்ல, ஒரு 2 பேர்ட்ட சொன்னாரு. என்னப்பா மனுஷனா, ஒருத்தர் சொன்ன ஊரே சொன்ன மாதிரி என்ன 2 பேர்ட்ட சொன்னா போதாது? இல்லாத நேரம் பார்த்து பூசணிக்காய் கிளம்பான்றீங்க. என்ன மனுஷன், 2 பேர்ட்ட சொல்ல 4 பேர் ஆச்சு, 8 பேர் ஆச்சு. ஊரா தெரிஞ்சிருச்சு, ஊரா தெரிஞ்சிருச்சு. பணக்காரல இருந்துட்டு கிளவாண்டு போட்டாங்க. பூசணிக்காய் திருடேன்னு தெரிஞ்சு போச்சு. ஊரே பேர் வச்சுட்டியான் பூசணிக்காய் திருடேன்னு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மயம் பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பேரன் பிறந்தாச்சு. இந்த பூசணிக்காய் திருடுன்ற பட்டம் மட்டும் மாறவே இல்லை. ஒரு நான் பேரை நின்றுகிட்டு இருக்கேன், ஒரு 4 பேர் வந்தாங்க. ஏப்பா இந்த வெள்ளிமலை முருகன் கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்கல. அப்பத்தான் அந்த இருந்த 2 பேர் சொல்றாங்க, ஒண்ணும் இல்லைங்க, இப்படியே நேர போய் அந்த பூசணிக்காய் திருட வீடு இருக்கு, அந்த பக்கத்துல இடது பக்கம் போனீங்கன்னா முருகன் கோயில் தான் அப்படின்னு சொல்ல. அடையாளம் சொல்ற அளவுக்கு வீடு சிறப்பாயிருச்சு. ஆமா, பேரங்காரன் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏடா அது என்னைக்கோ நம்ம தாத்தா ஒரு பூசணிக்காயை திருடுனதுக்கு அவன் மையம் போய் இன்னைக்கு நம்ம பேரை வந்துட்டோம், இன்னமும் பூசணிக்காய் திருட வீடு பூசணிக்காய் திருட வீடு சொல்றாங்களே, ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன செய்யுதுன்னு அவனுக்கு மன வேதனை தாங்க மாட்டாம ஊருக்கு ஒரு சாமியார் இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்கிறேன், என்னங்க என்னைக்கோ திருடிட்டு போனதுக்கு இன்னும் பூசணிக்காய் திருட வீடு பூசணிக்காய் திருட வீடுன்னு சொல்றாங்க, இது என்னைக்கு தான் மாறும் அப்படி கேட்கிற பொழுது, அப்படியா இது மாறணுமா, நான் சொல்ற கேளு. ஒண்ணும் இல்ல, வாரத்துல ஒரு நாள் ஒரு 1000 பேருக்கு சோறு போடு அப்படின்னு சொல்லி விடுறாரு. சோறு போட்டா மறைஞ்சிருமா? மறைஞ்சிடும். வந்தியா வாரத்துல ஒரு நாள் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணியா, சோறு போட்டியா, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. அதே மாதிரி ஒரு 2 பேர் வர்றாங்க. ஒரு ஆள்கிட்ட கேட்கறாங்க, அந்த பேரங்காரன் நின்றுகிட்டு இருக்கான். என்ன கேட்கிறாரு, ஏப்பா அந்த வெள்ளிமலை முருகன் கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு. அப்பத்தான் அந்த 2 பேர் சொல்றாங்க, ஒண்ணுமில்ல, இப்போ இப்படியே போனீங்கன்னா சோறு போடுற ஒரு வீடு இருக்கு, சோறு போடுற ஒரு வீடு இருக்கு, அந்த பக்கம் இடது பக்கம் போனீங்கன்னா முருகன் கோயில் இருக்குன்னு சொல்ல. அப்பத்தே அவனுக்கு ஒரு திருப்தி ஆச்சு. அப்ப முழு பூசணிக்காய சோறு போட்டு மறைச்சது அந்த கதை. அதனாலதான் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது. இதாமா கதை. அருமையான விஷயம் தான். பரவாயில்ல, 2 பேருக்கு எழுதத்துறீங்களே. ஏன்னா வந்தால் போகாதது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, புகழும் பழி சொல்லும். இந்த பழி சொல் வந்தாலும் போகாது, புகழ் வந்தாலும் போகாது. புகழ் கூட வந்துட்டு மறுபடியும் மாற்று கருத்தை ஏதாவது செய்தோம்னா அந்த பழி சொல் தான் வரும். ஒரு பட்ட பேரு தாத்தாவுக்கு இருக்குன்னா பேரங்கால வரைக்கும் சொல்லுவாங்க. நல்லது செய்யணும்னா பல நாள் காத்திருக்கணும். உண்மை. கெட்டது செய்யணும்னா ஒரு நொடியில செஞ்சு அப்படி எடுத்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இந்த பேரும் புகழும் பழியும். சரிங்க, நாங்க ஒரு சோறு சொல்லணும், நீங்க ஒரு சோறு சொன்னீங்கல்ல. ஆமா, சோறு கண்டடா சொல்கம். எதுக்காக சோறு கண்டம்னா இந்த இடத்துல அன்னதானம் நடக்குது, இந்த அன்னதானத்தை போய் சாப்பிட்டா சொர்க்கம்னு சொல்ல முடியும்? போய் அங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா சொர்க்கம் அர்த்தமா? அது அப்படி கிடையாதுங்க. சரிங்க, எங்க எல்லா இடத்துலயுமே சாப்பாடுக்கு வந்து முதல்ல அன்னதானம் தான் சிறப்பான தானம். தானத்திலே சிறந்த தானம் முதல் நிதானம். அந்த நிதானத்துக்கு ஏற்ற நம்ம அன்னை பூவதனி வீட்டுல இன்னைக்கு அருமையான சாப்பாடு. எப்பவுமே சைவ சாப்பாடுனால என்ன ஒரு உபசரிப்பு இன்முகத்தோட அந்த மதினிமார்கள் எல்லாம் எல்லாருக்கும் நல்லா வேண்டிய அளவு சாப்பிடுங்க சாப்பிடுன்னு சொல்றாங்க. என்னைக்குமே நம்ம தினந்தோறும் தூக்கம் கெடுறதுனால அசைவம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, சைவம் தான் சாப்பிடுவோம். ரொம்ப வருத்தப்பட்டாங்க, என்னடா இவ்வளவு கொஞ்சமா எல்லாரும் சாப்பிடுறீங்க, நாங்களே அரை தூக்கத்துல இருந்து சாப்பிட முடியும். ஆமா, அவ்வளவுதான் முடியும். ஆனா ஒரு சில ஊர்ல நாங்களும் கறி போடுறோட நாடகக்காரங்களுக்கு ஒரு வட்டை நிறைய அந்த வெள்ளை கோழியை வாங்கி கிண்டி அள்ளி ஐயோ வேணாம் அந்த கோழி வேணாம், எங்களுக்கு ரசம் இருந்தா கொடுங்க, ரசத்தை கஞ்சி இருந்தா கூட குடிச்சு போதும் அப்படின்னு. அந்த நிலைமையில பாருங்க, இந்த சோறு கண்ட இட சொர்க்கம் அப்படின்னா ஐப்பசி மாதத்துல சிவனுக்கு உரிய வருகின்ற பௌர்ணமி நாளன்று சிவாலயத்துல முழுவதும் பாருங்க அன்னாபிஷேகம் நடக்கும். பங்குனி மாதம் வர்ற உத்திரம் எப்படி பங்குனி உத்திரமோ அது போல ஐப்பசி மாதத்துல பௌர்ணமியில அன்னாபிஷேகம் சிவாலயங்கள் முழுவதும் நடக்கும். அப்ப அந்த சிவாலயங்கள்ல போய் அந்த அன்னா அபிஷேகத்தை
பார்த்தோம்னா நமக்கு கடைசி காலத்துல இழந்தால் சொர்க்கம் கிட்டும். அதனாலதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம். அங்க போய் ஐப்பசி மாதத்துல சிவாலயத்துல அன்னாபிஷேகத்தை கண்டு ரசித்து விட்டால் கடைசியில் இந்த ஆன்மா எங்க போகுமா? சொர்க்கத்துக்கு போகுமா? அதை விடுத்து விட்டு அன்னதானம் போற இடத்துல சோறு கண்ட இடம் சொர்க்கம் சோறு போடுற இடத்துக்குலாம் போயிடக்கூடாது. இதுதாங்க அதுக்கு காரணம். சோறு கண்ட இடத்துல சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அன்னாபிஷேகத்தை கண்டு ரசித்து விட்டால் சொர்க்கலோகம் கிடைக்குமே. சோறு கண்ட இடம் சொர்க்கம், அன்னாபிஷேகத்தை பார்த்தா சொர்க்கம் கிடைக்கும் இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு பழமொழியும் சாதனம் இல்லாமல் தோரணம் கட்டவே முடியாது. 5 பெற்றால் ஆண்டியும் ஆவான், அரசனும் ஆண்டி ஆவான். ஆமா 5 பெற்றால்னா 5 பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அரசன் ஆண்டி ஆவானா? அப்படி கிடையாதுங்க. 5 குணங்களை பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான். எனக்கு தெரிய எங்க ஊர்ல ஒருத்தருக்கு 16 ஆம்பளை பிள்ளை 16 பொம்பளை பிள்ளை. டெஜனை தாண்டிடுச்சு. பிள்ளை குட்டி பேரே இன்னைக்கு ஒரு கிராமமே இருக்கும். கிராமமே இருக்கு. ஏன் நம்ம நாடகுலத்துல 16 பேர் இருக்க இல்லையா? மினர்வா தேவி, அர்ச்சனா தேவி, சோபனா தேவி, அவங்க பூராமே அம்மா காமராஜ், முருகன், மொத்தத்துல 16 பிள்ளைகள். அந்த மாதிரி எத்தனையோ பிள்ளைகள் பிறந்தாலும் கூட ஆமா சேதுராம வாத்தியாரு அப்படி 16 பிள்ளை வச்சிருக்காரு. அவங்க சரி அதனால கேட்டா 5 பெற்றால் அரசன் மாண்டியாவா அப்படின்னா என்ன? பிள்ளைகளும் கிடையாது. என்ன அப்படின்னா 5 பெற்றால் அரசன் மாண்டியாவன்னா பொறுப்பில்லாத தந்தை 1, ஆடவரமான தாய் 2, வரவுக்கு மேல செலவு செய்யக்கூடிய பொண்டாட்டி 3, பேச்சு கேட்காத சகோதர துரோகமே செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் 4, சொல்லு பேச்சு கேட்காத பிள்ளை. 5 யாருக்கு வாய்த்தாலும் அரசனும் ஆண்டியாவான். அதே 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். அதனால இதெல்லாம் நல்லா இருக்கு. மானு கடையாள இருக்கா? மானு கடையாள சொல்லுங்களா? ஏன்னா அடுத்த ஒரு வேஷம் இருக்கு. சிறப்பாக முடிக்கணும். வேலன் விருத்தன் நிறைவாக நாடகம் முடியல, கிளம்பிடாதீங்க. அடுத்த ஒரு வேஷம் இருக்கு. அதனால இருந்து முழுமையா பார்த்து புண்ணியத்தை சேர்த்துக்கங்க. 10 நிமிடம் அந்த கிளை வேஷத்தை மட்டும் போட்டு நிறைவா முடிச்சிருவோம். சுருக்கமாக வாணியினுடைய அடையாளம் தாயாத கானகத்தே நின்றுளாவோ, தாயாத கானகத்தே நின்றுளாவோ, மேயாதமான் இது மேயாதமான் அல்ல ஜாதிமான், மேயாதமான் 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 மேயாத மேயாத மேயாதமான் 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 மேவகனடைந்து பரந்தலம பலபந்தமலம் பலபங்கலம் இந்த துரந்த பரதவன் மேயாத மேயாத மேயாதமான் மேவுகனடைந்து நரதந்தனம் புருகும் கமல் பலபங்கலம் இந்த சுடங்கி பரதவன் மேயாதமான் சாயாத இருந்தாலும் அது தலை நிமிர்ந்து பாயாத தலை நிமிர்ந்து பாயாத மானே கண்டதுண்டோ உட்காருங்க. அங்கிட்டு உள்ள மறைக்குது. உட்காருங்க. இன்னி நாடகம் முடியல. இருக்கு உட்காருங்க. என்ன ஆச்சு அண்ணே? வந்த வேடுவர் மணி தேடி வரலையா? என்னுடைய காதலியே பாவியே அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ணே 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 அப்படி சொல்லிட்டு போனாரா? போனோட பெரிய மரம் முளைச்சிருக்கு. இந்த மரத்தை வெட்டுங்கண்ணே. மரத்தை வெட்டவா? ஆமா தங்கச்சி அண்ணே. வந்த வேடுவர் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்த தெரியுது. அண்ணன் வேற சொன்னே ஓடி ஒளிஞ்சு ஓடியே போயிட்டாரு. விட மாட்டேன். அதனால நீ சட்டு செல், நான் உன் அண்ணியை கூட்டு வந்துக்கிறேன். கண்ணே கண்ணே பாஞ்சாலி. பாஞ்சாலியா? அண்ணே அது மகாபாரதம்ல. கண்ணே பாஞ்சாலி தர்ம பத்திரிடா என் சிங்க குட்டி. ஆமா என்ன அழைத்தீர்களே? வந்தார்ல வேடுவர்.
தங்கச்சி கிட்ட கம்பளத்துக்கிட்டு ஒரு மரமா மாறி மறைஞ்சிட்டாராம். இப்ப என்ன பண்றது? மரத்தை வெட்டுங்க மாமா. மரத்தை வெட்டுவோம். வெட்டுங்க. மரத்தை வெட்டுனாதான். மரத்தை வெட்டுங்க, இல்லைன்னா நாடா உங்களுக்கு தினேசை வெட்டுங்க. அப்படி இல்ல, வெட்டவா? வெட்டுங்க மாமா. வெட்ட போகவா? வெட்டுங்க. எடுங்க அருவாளா. மனைவியை வெட்டு. மனைவியை வெட்ட. மரத்தை வெட்டு. மரத்தை வெட்ட போறேன் நான். என்னம்மா மாமா என்ன கவலி சொல்லுது? என்னது? எவ்வளவு செய்ய? ஏய், ஏதோ முரட்டு நாய் உள்ள கிடக்குறா. கவலி சொல்லுதுடா. கெவிலி சொல்லுதா? ஆமா. மரத்தை வெட்ட போற நேரத்துல கெவிலி அடிக்குதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை தடுக்குது. உங்களுக்கு கெவிலி சாஸ்திரம்னா தெரியும் கேக்குறேன். யாரு? ஏமா கெவிலி சாஸ்திரம்லாம் தெரியாம இருப்பாங்க? இன்னைக்கும் பெரியவங்க கோயில்ல சாமி கும்பிட்டு கெவிலி சகுனம் கேட்பாங்க, தெரியுமா? ஆமா, நிறைய இருக்கு. இப்போ கிழக்கு பக்கம் கெவிலி அடிச்சுன்னு வச்சுக்கவே, என்ன சொல்லுவோம்? அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? கிழக்கு பக்கம் கெவிலி அடிச்சுச்சுன்னா இது வரும். இதுன்னா கிழக்கே கெவிலி சொன்னால் கிழவி கூட குமரி ஆயிடுவாங்க. மேற்க கவிழி சொன்னா மேஞ்ச ஆடு புழுக்க போடும். வடக்க கவிழி சொன்னா வந்த வேலை செஞ்சுட்டு போயிருவான். யாருடா? செய்முறைய. தெற்க கவிழி சொன்னா தெரிஞ்ச வேலை வீட்டுக்கு வருவான். சரி, எல்லாமே தெரியுது உங்களுக்கு. என்னடா பண்ணது? என்னையும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீ எங்க நல்லா 5:30 வரைக்கும் கம்பெனி கொடுக்குற, 6 மணிக்கு போனா சங்கத்துல முடிச்சு அருவாளோட நிக்கிறியா? ஆமா, சரி இருந்துட்டு போகுது. உங்களுக்கு நோங்குற என்ன? நோங்குற ஆசையெல்லாம் கிடையாது. ஏன்? இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நீ சித்தியாக போற நேரம் வந்துருச்சு. அப்படிலாம் இல்லடா, 10 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடுறா. அப்படி இல்லங்க, அடுத்தவங்க கீழே நிக்கிறேன், எனக்கு தேவையில்லை. சொல்றது கேட்ட டயத்தை விட்டுறாதடா. கவலை வேணாம், பிக்கப் பண்ணிக்க. ராதா செல்வி. ஆமா, இங்க வா ராதா செல்வி. கெவிலி அடிக்கிறலாம் ஒரு புறம் இருக்கட்டும். எது போகுது? இப்ப நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? என்ன விளையாட்டு? நீ நானும் வா, பிள்ளை பத்து விளையாடுவோம். பிள்ளை வைக்க முடியாது, கருப்ப பைய அறுத்துட்டாங்க. வேணா நீ குனிஞ்சுக்க, நான் பச்சை குதிரை தாண்டவா. அடே ஜெயர பேசு. வெத்தலை பை எங்கடா? இந்தா இருக்கு. இந்தா இருக்கு. ரெடியா வச்சிருக்கேன் பாரு. எந்த ரெடியா இருக்குறியடா? ஆமா. கவலைப்படாதடா சொல்லு. சொல்லுங்க. என்ன பண்ண? விளையாடுவோமே. குனிஞ்சுக்கவா? குனிங்க. இங்க வாங்க. என்னை கல்யாணம் பண்ணணும்னா ஒரு நிபந்தனை. நான் உங்களை 10 குத்து குத்துவேன். எத்தனை குத்து நீ என்னைய குத்தி இருக்கா? முருகை மேல சத்தியம் பண்ணு நான். ஆமா, அத்தனை குத்தி நான் தாங்கி இருக்கேன்ல. இப்ப நீ என்னை கல்யாணம் பண்ணா ஒரு நிபந்தனை, பேசவே கூடாது. நீ பேசுனீனா நான் முதல்ல இருந்து உன்னை குத்து வேணும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறான் ஞான தங்கமே. ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. சிவாய நமக, சிவாய நமக. தாத்தா யாரா நாட்டாக்கி கூப்பிட்டுட்டே இருக்கா? யாரு? யாரு நீங்க தாத்தா? இங்க எப்படி வந்தீங்க? என்ன யாருன்னு கேக்குறியா? ஆமா தாத்தா. இனிமே இந்த வாழ்க்கை போதும்னு தீர்த்த யாத்திரை புறப்பட்டேன். எங்க தீர்த்த யாத்திரை போனீங்க? இது வரைக்கும். அது வரைக்குமா? இல்ல, இது வரையிலும் எத்தனை தீர்த்தம் ஆடி இருக்கேன் தெரியுமா? எத்தனை தீர்த்தம்? இந்த புதி மச கங்காயா கோதாவரி. கோதாவரியா? கோதாவரி. ஆமா ஆமா, ரூபாவரி. பூஜை பண்றதுலயே இருப்பேன். அவன் எல்லா தீர்த்தமும் ஆடிட்டு கடைசியா குமரியில போய் முழுகணும்னு வந்தேன். ஏ ராதா செல்வி, தாத்தா குமரி தீர்த்தம் ஆடணுமா? அடியே அந்த தீர்த்தம் இல்லடி, சுட சுட கப்பல போனேன். அடி கிரிக்கி, அது கிடையாதுரி. இங்க வர்ற நாட்டாக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அது கிடையாதுரி. கண்ணியாக மறியல ஓய் தீத்தாடணும்னு வந்தேன். வர்ற வழியில என் பாலிய அதாடா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. பாலியல் கிடையாதா, பாலிய இணைகிறேன். என் நண்பன் நம்பிராஜனை பார்த்தேன். என் மக இங்க காவல் செய்யறா, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கன்னாரு. அப்ப இவதானா வள்ளி. நான் தான் நம்பிராஜன் மகன். அப்படின்னா இவதான் வள்ளி. இது வள்ளி கிடையாது, நம்பிராஜன் மருமக. அப்படியா? இவளும் நல்லாத்தான் இருக்கா. நாட்டாக்கித்தான் கூப்பிடுறா.
ஒரு சிப்ட்ல கொண்டுருவா. அது உள்ளது. ஆமா. ஓ அந்த தங்கச்சி கூப்பிடுறியா? தங்கச்சி இங்க வாத்தா. யார் இந்த தாத்தா? தாத்தா நம்ம அப்பாவோட நண்பரா? தாத்தா வணக்கம் தாத்தா. டேய் இதே தாத்தா என் தங்கச்சி வள்ளி நம்பிராச மகன். அப்படியாடா? ஏன் கேட்டு குள்ளாக்குறா? ஆண்டு பர சின்ன பட பயப்படுறாரு. தாத்தா எங்க இருந்து வரீங்க? நல்லாரு. இப்படியே பொம்பளை கூப்பிட்டு போகாதேன்னு உன்னை எச்சரிக்கிறேன் நான். அடிக்க போறேன் நீ போடி அங்க. தாத்தா இங்க எதுக்கு வந்தீங்க? நானு எல்லா விஷயத்தையும் இவங்கிட்ட சொல்லிட்டீங்களா? ஆமா. வள்ளி நீதானே? இவங்க யாரு? இவங்க எங்க அண்ணே, அவங்க எங்க அண்ணி. கொஞ்சம் கூட ரெண்டு பேத்துக்கு இறக்கமே இல்லையே. ஏன் அப்படி சொல்றீங்க? இறங்கி இருக்கு பாரு. நான் அத சொல்லல. நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு. கொஞ்சம் இறக்க இருந்தா சாப்பிடுறீங்களா தண்ணி குடிக்கிறீங்களா ஏதாவது கேட்டுப்பாங்கல்ல. ஆடு மலை ஒரு வார்த்தை கேட்கல. காடு மலை அம்புட்டு சுத்திட்டு பசி கண்ணை கட்டுது. பசியால் உடல் மெலிந்தேன் கொஞ்சம் ருசியா அளிப்பாய். பசியால் உடல் மெலிந்தேன் கொஞ்சம் ருசியாய் குணம் அளிப்பாய். பசியால் உடல் மெலிந்தேன் கொஞ்சம் ருசியாய் அளிப்பாய். பகைய பதில் வெட்டி தகைய பருவாய். பசியால் பேசி பசியால் வள்ளி பசியால் உடல் மெலிந்தேன் கொஞ்சம் ருசியாய் அளிப்பாய். குணத்தில் அமுதேறி இங்கே புதியே கிடையாது. தாத்தா குணத்தில் அமுதேறி இங்கே புதியே கிடையாது. கண்ணனுக்கு எனவே கக்கப்பட்டவன் நமது குணத்தில் அமுதேறி இங்கே புதியே ஏது கிடையாது. ஏதோ இது தருவாய் இந்த கிழவன் பசியார. வள்ளி ஏதோ இது தருவாய் இந்த கிழவன் பசியார. பகைய பதில் வெட்டி தகைய பெருவாய். ஏதோ இது தருவாய் இந்த கிழவன் பசியார. தேனும் தினைமாவும் தாத்தா தேனும் தினைமாவும் நல்ல தினைவு தருவோமே. உண்டு பசி அருமந்த கலைப்பு கொள்ளலாம் பெரும் தேனும் தினைமாவும் நல்ல தினைவு தருவோமே. என்ன என்ன இருக்கு? தாத்தா எங்க வீட்டுக்கு வந்ததே வச்சுங்களேன், நாட்டுக்கு வந்தா தலவாழ இலை போட்டு அறுசுவை உணவு படிச்சவனுக்கு அப்படியே விருந்தோம்பல் பண்ணிருப்போம். சரி, சரி. இதுக்கு ஆட்டுக்குல நாங்க சாப்பிட மட்டும் தேனும் தினிமாவும் எங்க அண்ணன். நீங்க தாத்தா உன் தங்கச்சி கூப்பிடுறா. தங்கச்சி கூப்பிடு. தேனு தென்னமாவு. நீ இங்கிட்டு வந்து பெண்ண இந்த பக்கம் வா. ஆமா நீங்க நில்லு. வள்ளி வள்ளி வாமா. தாத்தா நீ போயா. ஏய் பசிக்குன்னு சொன்னேல. ஆமா. தேனு தென்னமாவு பிசைஞ்சு கொண்டு வந்திருக்கேன். உன்கிட்ட வாங்கி குடிக்க வேணாம் வந்திருக்கேன். நீ போடா. நீ போய் உன் பொண்டாட்டி குடுறா போடா. நீ அதை சாப்பிட வேண்டாம். உன் வயசான காலத்துல வயசான காலத்துல என் சங்க தேடி வந்திருக்கு. கிழட்டு தாயி உரமுறை ஊற்றி பால் வச்சிருக்கிறேன். அதை சாப்பிடுறியா? ரெண்டு கடலை உருண்டை இருக்குது சாப்பிடுறியா? அது சாப்பிடுறியா இது சாப்பிடுறியான்ட்டு. ஆனா உன்னுடைய நீயும் அழகாத்தா இருக்க என்ன. ஆனா நானு வள்ளி கொடுத்தாத்தே குடிப்பேன். தங்கச்சி ஆனா ஒண்ணு யாரா, நான் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு வாய் வள்ளி சாப்பிட்டாத்தே நான் சாப்பிடுவேன். சாப்பிட்ட மிச்சம் நீங்க ஏதாவது கலந்துருப்பீங்க. அதனால ஒரு சோதனை நீ தின்னு முதல்ல. சரி நான் சாப்பிடுறேன். பிடிச்சுக்கோங்க. ஐயோ தாத்தா கீழே வந்துச்சு. சுனையில தள்ளுங்க. சுனையில ஏலையிலோ 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 ஏலையிலோ
ஐயோ தாத்தாவுக்கு என்ன ஏலே ஏலோ ஏலேலேலேலோ. கிளவா இங்க வாயா. இப்ப நான் தினமா விடுறப்ப குனிஞ்சுக்கிட்டே நான் திரிஞ்சேன். இப்ப என்ன நிமிந்துட்ட? டேய் நீங்க கொடுத்த தேனும் தினைமாவுல இப்ப என்னுடைய பசி எல்லாமே தீர்ந்து உனக்கு நிமிந்தது காரணம் தேனு தினமா இல்ல. அப்புறம் என்ன பேக்கில இருந்த வயகர மாத்திரம் எடுத்து போட்டுருக்க. பாவியில மாத்திரை போட்டியா தாத்தா டேய். என்ன இப்படி கூண்டு வந்து வரீங்க காலங்காத்தால நான் வள்ளி கொடுத்ததுல நீ கொடுத்ததுல எனக்கு பசியெல்லாம் அடங்கி அடங்கி ஒரு மாதிரியா மாதிரியா நீ போடா ஒரு மாதிரியா மாதிரியா நீ போடி என்னடி சொல்லு தாகம் தீர்ந்து தீர்ந்து ஒரு மாதிரியா ஆ. தாகம் தீர்ந்ததடி என்னமே இந்த முகம் தீரவில்லை என்னமே தாளம் தீர்ந்தது என்னமே, இப்போ முகம் தீரவில்லை இன்னுமே. தாகம் தீர்ந்ததடி என்னமே இந்த முகம் தீரவில்லை என்னமே உங்க கட்டியனை கொண்டு முத்தமே அப்படி கட்டியணைத்தோட முத்தமே. அந்த வகையில் சித்தமே குடுகுடு வயசுல கும்மாளமணி போடுவே ரத்த போடுவே இந்த பிள்ளை போல துள்ளி துள்ளி ஆடுவே குடுகுடு வயசுல கும்மாளமணி போடுவே தானி ரத்தி நாராஜாலன்னு அடி மீச நாராஜாலன்னு ஆக நாராஜாலைய ஆல பட்டம் போடு பள்ளியெல்லாம் பெறகோடியா அவித்தாரே கலிகளா பிறகடிக்க போயிவா. கிளட்டு புண்ணாக்கு என்ன தவிட்டு இருக்க? பள்ளியடா பள்ளி எதுக்கு அவனுக்கு? தாரே பள்ளியெல்லாம் அவித்தாரே கலிகளா பிறகடிக்க போயிவா. அது அமுக்கியா? என்னடா கிங்காங் மாதிரி தாத்தாவை செடுக்கி வச்சு கொல்ல போறான். பள்ளியடா ஏய், கிழட்டு புண்ணாக்கு என்னையா ஒரு மாதிரி முணுமுணுத்துறது என்ன? என்ன ஏய் வயசானவர் நீ ரொம்ப பண்ற. சரி இப்ப நான் கேக்குறேன் இந்த காட்டுல இருக்கீங்கல்ல ஆமா எதுக்கு பயப்பட மாட்டீங்களா நாங்க எதுக்கு போய் நாங்க காட்டுல தனியா தான் இருக்கோம். எதுக்கு பயப்பட மாட்டோம். இந்த காட்டுல கரடி வந்தா அதெல்லாம் ஏறி விட்டுருவோம். புலி வந்தா விரட்டி விட்டுருவோம் சிங்கம் வந்தா அசிங்கப்படுத்தி விட்டுருவோம். புலி வந்தா ஒரு கம்பில துணியை சுத்தி அந்த புலி வருதுல்ல புலி விளக்கம் சொல்றா விளக்கம் தீய காட்டி விரட்டுறது ஆமா விளக்க மாத்து விளக்கம் ஆமா இப்ப நான் சொல்றது பயந்தாகணும் பயப்பட மாட்டோம் தாத்தா நீங்க வந்து வீரமானவன் இருக்கியா கருப்பா பெரிய உருவம் முறை மாதிரி 2 காது ஓஹோ தூண் மாதிரி 4 காலு எனக்கு தெரியுமே அதுக்கு முன்னாடியும் தொங்கும் பின்னாடியும் தொங்கும் தொங்குறதுன்னா பாக்குறதானியா இருக்கா ஆமா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் தெரியுதா ஆ. சொல்லு பாப்பா காண்டாமிருகம் தானே மூஞ்சிருமா இல்லடா மாமா ஏய், அது கிடையாது அப்புறம் என்ன தெரியுமா என்ன யாரு 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 என்ன இருந்த
யானை போயிடுச்சு யானை போயிடுச்சு. அது போயிடுச்சு குத்து தண்டு படுத்துறா. ஏன் போடி யானைனா பயம் தாத்தா, சொல்லாதீங்க தாத்தா. யானை நான் பயமா ஆமா தாத்தா, போயிடுச்சா? யானை நான் பயமா எதுக்கு பயப்பட மாட்டோம், யானைக்கு ஒண்ணு மட்டும் பயப்படுவோம். வேணாம் போ சொல்லிருங்க. நான் போ சொல்றேன் சரியா போ சொல்லுங்க. விநாயக பெருமானி தாங்கள் சென்று விடுங்கள், நான் அழைக்கின்ற பொழுது வந்தால் போதும். போயிடுச்சு போயிடுச்சு ஏத்துக்கோமே தாத்தா, ஏத்துக்கோமே. ஏத்துக்கோமே தாத்தாவை, ஏத்துக்கோமே. யானை வருது பார், அங்கே யானை வருது பார். யானை வராம இருக்கணும்னா, யானை வராம இருக்கணும். தாத்தா, யானை போயிடுச்சா? போயிடுச்சு. நான் பிடிச்ச தும்பிக்கையில யானை போயிருக்குமே. போடி, என்னால பிடிச்சுக்கிட்டு. தாத்தா தாத்தா, நீ என்ன சொன்னாலும் கேட்கிறோம் தாத்தா. யானையை சொல்லாது. யானை போயிடுச்சு. போ சொல்லு தாத்தா. யானை மறுபடியும் வராம வேணாம் இருக்கணும்னா வேணாம் வேணாம் வேணாம். நான் சொல்றேன் கேட்கும். கேட்கிறேன் தாத்தா. கேட்டு மேல பெரிய தும்பிக்கை யானை இருந்தா வர சொல்றா. நீ வாரியவ. ஆமா, யானை வராம இருக்கணும்னா நான் சொல்றேன் கேட்கணும். சரி தாத்தா, நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் தாத்தா. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறோம். அண்ணே, கேளு. கிழக்கு முன்னாக்கு ஓ மொசர கட்டிக்கு நான் எப்படி புள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன் தங்கச்சி கேக்குதா? அப்பா கட்டி தர மாட்டேன். கட்ட முடியாது. அப்புறம் யானையை விட்டுருவே. அங்க இங்க ஏன் கெஞ்சுறேன்? உனக்கு தான் நான் இருக்கிறேன். எத்தனை ஆணை இருந்தாலும் என்னகிட்ட விடுறா பாப்பா. அதனால யானை வராம இருக்கணும்னா மறுபடியும் யானை வராம இருக்கணும்னா சத்தியம் பண்ணணும். இல்ல, கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன். வாய்ட்டு சொன்னா நம்ப மாட்டேன். வாய்ட்டு சொன்னா நம்ப மாட்டேன். சத்தியம் பண்ணணும். எப்படியாவது சத்தியம் பண்ணு. கல்யாணம் மட்டும் நீ பண்ணு. முத ராத்திரி அவளை பண்ண விட்டு கிளம்புன கொண்டுருவோம். சரி. தாத்தா சத்தியம் பண்ணுங்க, சத்தியம். டேய், கிளம்பி விட மாட்டாங்க. தாத்தா சத்தியம். அப்படி கிடையாது. நான் சொல்ற மாதிரி சத்தியம் பண்ணணும். எப்படி? குலக்கடவுள் முருகன் மீது சத்தியமாக, கடவுள் முருகன் மீது சத்தியமாக, கிழவனாகிய அந்த அழகனை இடிக்காம பேசுறா. நீ தள்ளி நில்லு. ஆமா, இது இடிக்குது அது இடிக்குது. கிழவனாகி இந்த அழகனை, அழுகாம சிரிச்சுக்கிட்டு சொல்லணும். கிழவனாகிய அந்த அழகனை, கிழவனாகி இந்த அழகனை சிரி திருமணம் செய்து கொள்கிறேன். இது சத்தியம். திருமணம் செய்து கொள்கிறேன். சத்தியம். இன்னும் கை வரல. சத்தியம். கை வரல. சத்தியம். வள்ளி, எவ்வளவு நாளா காத்திருந்தேன் உன்னை கல்யாணம் பண்றதுக்கு. இனிமே உன்னை ஆறா தாத்தான்றா. நீ சத்தியம் பண்ணு. சத்தியம். இன்னும் கிட்ட, சத்தியம். இன்னும் கிட்ட, இன்னும் கிட்ட, இன்னும் கிட்ட. கவலைப்படாதே. தாத்தா, கிழவனை உன் கை நடுங்குதுடா. இதெல்லாம் சித்தியாச்சா நடுங்கத்தான் செய்யும். சரியா? என்ன இளவனை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கவலைப்படாதே. அம்மா உங்களை கல்யாணம் பண்ணுவாங்க. நான் முதல் ராத்திரி பண்ணி உன்னைய சேனமே நம்ம கவலைப்படாதே. கிழவன் என்று கவலைப்படாதே. என்னை ஒரு முறை நன்றாக என்னை உற்றுப்பார். நல்லா பார். தங்கச்சி அண்ணே, கிளட்டு போய் நான் சொல்றேன், நீ உடனே ஒத்துக்கிட்டு உனக்காக தானே. போமா. கிழங்க கொண்டாட்டு தங்கச்சி, கிழங்க கொண்டாட்டு, கிழங்க கொண்டாட்டு, கொண்டாட்டுமா. நான் மட்டும் கிழவனை கட்டிக்கிட்டா நீனு ஒரு கிளவியை கட்டிக்க. இப்ப இது மட்டும் எனக்கு ஓகேமா? அண்ணே, தங்கச்சி அண்ணே, என்ன பயப்படாத. ஏய், இந்த கிழவனை பாத்தியா? பாத்து மீசை நடிச்சிருந்துச்சுல, ஆமா. தாடி நடிச்சிருந்துச்சுல, இங்கெல்லாம் நடிச்சிருந்துச்சுல, அங்க மட்டும் கருப்பா இருந்துச்சு. எப்படி ஆளு வெளேன்னு இருந்தாலும் அந்த இடம் கருப்பாத்தாம இருக்கும். அண்ணே, புருவம் புருவம் புருவம். ஆமா, அதனால இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. முதல்ல சாமியார் இருந்தாரு, அப்புறம் ஒரு வேடன் வந்தாரு. தாத்தாக்கு எல்லாம் நடச்சு போச்சு, இவளுக்கு எதுவுமே நடக்காம இருக்கம்மா. சும்மா இருடா, வாயை வச்சுக்கிட்டு. அதனால எந்த குறை இருந்தாலும் நம்ம குலசாமி முருகப்பெருமானை கும்பிட்டோம்னா ஆமா. வந்தது யாருன்னு நமக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரியும்ல? கண்டிப்பா சாமியை கும்பிடு. கும்பிடுத்த இந்த கும்பிடுங்க. செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு
முருகன் என்ற கிழவனாக வந்தவனும் யாமே. நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் வந்துட்ட காரணத்தினாலே எப்பொழுது நம்முடைய திருமணம் எளிதில் நடைபெற வேண்டும். ஏதேனும் வரும் நிறைய வேண்டும் சுவாமி. அப்படியா? முன்னவே வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தால் பாருங்க, வேகமா 3 மணிக்கு உங்களுக்கு கட்டிட்டு போயிருப்பேனே. இவ்வளவு சோதனை எனக்காக கொடுப்பது. இருந்தாலும் 2ஆம் தாரம் சொல்லி எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அதனால முதல் இடமும் முதல் தரமும் தாங்கள் எனக்கே வழங்க வேண்டும். அப்படியா? கேட்ட வரத்தோடு உன்னுடைய நாட்டு மக்களுக்கும் மரத்தி தருகின்றேன். நிறைய நாட்டு மக்களாகிய இடையவட்டி வெள்ளிமலையை சேர்ந்த ஆக வெள்ளிமலையாண்டி அந்த முருக பக்தர்கள், பக்தோடி பெருமக்கள், இந்த நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள், பெரியோர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு வரமளித்தோம். தாரத்திலே 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தின் முதல் திறனமணி கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் பக்த கோடிகள் அனைவரும் தெய்வ யானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரையும் முன்கொண்டு தளிப்பார்கள். தந்தேன்புரம் கட்டி மேளம் முருகப்பெருமானே, தங்கச்சியை கட்டி கொடுக்கிறதுக்கு உங்க மச்சன் என்ற முறையில நடக்கிற இடத்துல கூட அந்த மச்சனை இங்க தொல்லதே பெரிய தொல்லையா என்னையா வேணும் உங்களுக்கு மச்சனேன்ற முறையில. சரி, நான் எவ்வளவு உதவி பண்ணினேன். ஆமா, அதெல்லாம் நல்லா பண்ணீங்க. ஆனா எனக்கு ஒரு வர வேணுமே. என்ன வர வேண்டும்? எப்பொழுது பார்த்தாலும் தாங்கள் விடியும் பொழுது இப்படி ராஜா கோலத்திலேயே காட்சி தர்றீங்க. ஒரு நாளைக்காவது உங்களை நான் பழனியில் மாதிரி கோமணத்தோட பார்க்கணும். கிடைக்குமா வரம்? ராதா செல்வி, அதை செய்யலாமா? நீங்க நின்றா கூட பார்க்கலாம், அவர் நின்றா காரி துப்பு. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன முருகா? இந்த வேல் யார் கொடுத்தது தெரியுமா? யார் கொடுத்தது? எங்க அம்மா. சரி, எதற்காக தெரியுமா? எதற்காக? சூரனை 2ஆ பிளப்பதற்காக சிக்கலிலே வேல் கொடுத்தார். ஓஹோ, சூரனை 2ஆ பிளந்ததுக்கு பின்னாடி இந்த வேல் சும்மாதே இருக்கு. ஒன்னும் புழக்க வேணாம், வர வேணாம்ல. சரி, கட்டி மேல. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து வடக்கின்றது. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து வடக்கின்றது. முருகாத மனம் இங்கு காணவில்லையே, முருகாத மனம் இங்கு காணவில்லையே, கண்ணீர் பெருகாத விழியேதும் தோணவில்லையே. முருகாவும் பாட்டெல்லாம் நினைக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. முருகா முருகா